சரி, அவ தூங்குறா, யோசிக்காம நீயும் தூங்கு. இதான் டாக்டர் நடந்தது. ப்ளீஸ் டாக்டர், என் பொண்ணு எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க. ஹலோ ஆ, சார். வாங்க டாக்டர், உட்காருங்க. ம். எல்லாத்தையும் சொல்லிட்டியா அவர்கிட்ட? அதை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தேன். ஆமா டாக்டர், கொஞ்ச நாளா ஜூலி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்தபடி அவ ரொம்ப டேலண்டான பொண்ணு, ரொம்ப தெளிவா இருப்பா. புரியுது சார். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவ மன ரீதியா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா. அது என்னன்னு ஒரு சில டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிரச்சனையை சரி பண்ணிடலாம். சரி சார், இப்பவே பண்ணி பார்த்துடலாம் சார். ஆமா டாக்டர். ம். பாவம் ஜூலிய நினைச்சு இவ டெய்லி சாப்பிடாம இருக்கா சார். சார், எங்களுக்கு எங்க பொண்ணு நல்லபடியா வேணும் சார். இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. நாளைக்கு சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரேன், அதை ஜூலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க முதல்ல தைரியமா இருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்கெல்லாம் ஃபோன் அடிக்ஷன் கூட மூல காரணமா இருக்கலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டோன்ட் வரி, நான் வரேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். ம். என்னங்க சரியாயிடுவா இல்லைங்க? சரியாயிடும். வா. வாங்க டாக்டர், வாங்க வணக்கம்மா. உட்காருங்க டாக்டர். இப்போ ஜூலி என்ன பண்றா? அவ ரூம்ல தான் இருக்கா டாக்டர். இஸ் ஷி நார்மல்? நார்மலா தான் இருக்கா டாக்டர். சாருங்க. அவ கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஓ, ஓகே. அவர் வரட்டும், ம், நான் சொல்றதை செய்யுங்க. ஓகே டாக்டர். வாங்க டாக்டர், ஹலோ சார். உட்காருங்க ம். உட்காருங்க. டாக்டர், நீங்க உள்ள போய் பாப்பா கிட்ட பேசுங்க. எஸ், அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை செய்யுங்க. ம், சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர், நாங்க என்ன பண்ணணும்? ஆ, இந்த மாத்திரையை காஃபி இல்லைன்னா பால் எதுலையாவது கலந்து குடிக்க வைங்க. அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், ம்? நீங்க சொன்ன மாதிரியே டைம் ஆயிடுச்சு. ம், சரி, ஜூலியை வர சொல்லுங்க. சரி. ம், கூட்டிட்டு வா. நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். என்னம்மா, யார்மா வந்திருக்கா? உட்காரு. ஹாய்மா, ஹாய். என் பேர் ராஜசேகர். ஹாய் சார். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஏய், நமக்கு சொந்தம் தான் ஜூலி. ம், ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஜூலி, என்ன சாப்பிட்ட? இட்லி தான் ஓ. அங்கிள். சரி, காலேஜ் எல்லாம் முடிஞ்சது, ம். ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போல. ஆமா அங்கிள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஓ, ஜாப் இருந்தா சொல்லுங்க. ஓகே. ம். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். ஓகே அங்கிள். அப்புறம் உனக்கு நல்ல மிமிக்ரி வரும் போல, அம்மா தான் சொன்னாங்க. ஏதோ பண்ணுவேன் அங்கிள். சரி, ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் பண்ணி காட்டு, இல்ல ஒரு ஜோக் சொல்லு. ஆ. அதுவும் ஆண் குரல்ல நல்லா பேசுவியாமே, அதுவும் ஸ்பெஷலாமே. ஐயோ அங்கிள், அதெல்லாம் சும்மா வராது. மேல் வாய்ஸ் எனக்கு எப்படி வரும் அங்கிள்? இல்லையே, நீ நல்லா பண்ணுவன்னு கேள்விப்பட்டேன். ஆ? யார் சொன்னா? உன் அப்பா அம்மா தான் சொன்னாங்க. ம். என்ன? ப்ளீஸ் ட்ரை பண்ண. அதுவா, அது அதான் தெரியாதுன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? ஹேய், சூப்பர், ரொம்ப நல்லா பேசுறியம்மா.
யோ லூசு, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல அடிச்சா கொன்னுருவேன். பாப்பா ஏய், பாப்பா வேண்டாம், சொன்னா கேளு. விடு ஜூலி, ஜூலி விடுமா. ஏய் ஜூலி விடு. சார், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் சார். ஓடு விடுங்க. சொல்றல. ஏய் ஜூலி விடுமா. ஜூலி 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 ஜூலிமா, ஜூலி. ஜூலிமா தங்கம், எந்திரிம்மா. ஜூலிமா, ஜூலி எந்திரிம்மா. ஜூலி ஜூலி. டாக்டர் என்னாச்சு டாக்டர் டாக்டர் என்னாச்சு இவனுக்கு? இருங்க, பாருங்க. இருங்க. பதட்டப்படாதீங்க. ஜூலி கொஞ்சம் அமைதியா ஜூலி, இருங்க, நான் போய் அமைதியா. தண்ணி எடுத்துட்டு வரேன். ஜூலிமா Wait, wait. என்ன பாருமா. தண்ணி எல்லாம் கொண்டு வர போக வேண்டாம். உள்ள தூக்கிட்டு ஜூலிமா வா. தூக்குங்க. வாங்க. பாத்துங்க, பாத்து வந்துரும். ஜூலிமா ஜூலிமா, ஐயோ. என்னடா ஆச்சு உனக்கு? ஜூலிமா அம்மாடி. ஜூலி ஜூலிமா ஐயோ. ஜூலி டாக்டர் என்னாச்சுமா சரி, உனக்கு? டாக்டர். ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் இப்படிதான் பாத்துக்கிறேன். டெய்லி பேசுறா, கத்துறா டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும் டாக்டர். ஓகே ஓகே. டோன்ட் வரி, டோன்ட் வரி. நான் இப்ப அவகிட்ட பேச போறேன். அவளோட மனநலம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க. போங்க ப்ளீஸ். தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் பாருங்க டாக்டர். நான் please. பாத்துக்கிறேன். ஜூலி, ஜூலி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஜூலி, உனக்கு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் தலையை மட்டும் ஆட்டு. குட், வெரி குட். ஜூலி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். சொல்றியா? ஜூலி, இப்போ உனக்கு 10 வயசு இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்றியா? சொல்லுமா ஜூலி. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆ. அப்போ நாங்க எங்க பாட்டி வீட்ல இருந்தோம். ஆ, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தோம். ஆ. எங்க பாட்டி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. குட். சரி, உன்னோட 15 வயசுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப 10th படிச்சுட்டு இருந்திருப்ப, கரெக்ட்? இல்ல டாக்டர், நான் 11வது படிச்சிட்டு இருந்தேன். ஆஹா. என்னோட 5வது வயசுலயே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துட்டாங்க. ஓ, சூப்பர். அப்ப காலேஜ் சீக்கிரமா போயிருப்ப. உன் காலேஜ் அனுபவத்தை சொல்ல கேட்போம். அதுவா, அது ஒரு சந்தோஷமான நேரம் டாக்டர். அதுல எனக்கு கிடைச்ச சந்தோஷம் வேற எதுலயுமே எனக்கு கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே என்னால மறக்கவே முடியாது. ஐ வாஸ் so happy, ஓ. very happy. இன்ட்ரெஸ்டிங். அப்படியே காலேஜ்ல மறக்க முடியாத உன் ஃப்ரெண்ட்ஸ், கிரஷ் எல்லாத்தையும் சொல்லு. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர், நிறைய பேர். கிரஷ்னு கேட்டிங்கன்னா காலேஜுக்கே கிரஷ் ப்ரொஃபசர் ரவி சார் தான். ஆஹா. அவர் மேல படிக்கும்போதே கொஞ்சம் கிரஷ். பொதுவா எல்லா காலேஜ் பொண்ணுங்களும் ஏதாவது ஒரு ப்ரொஃபசர் மேல கிரஷ் ஆயிடுறீங்க இல்ல?